ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஹெச் பிளஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்டை பாருங்க. ஸோ இது என்ன ரியாக்ஷன், ஸோ என்ன ப்ராடக்ட் வருதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஸோ இந்த ஆக்சிஜன் மேலே 2 லோன் பேர் இருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு 2 லோன் பேர் இருக்கு. ஸோ இந்த ஹெச் பிளஸ் வந்து ஸோ இந்த லோன் பேர் போய் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுமா, ஸோ இல்ல இந்த லோன் பேர் போய் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுமா, ஸோ இல்ல அப்படின்னா இந்த லோன் பேர் இங்க ஷிஃப்ட் ஆகி காஞ்சுகேஸ்ல இன்வால்வ் ஆகி ஸோ இந்த கார்பன் வழியா போய் இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ இது 2 வாய்ப்பு குறைவு. ஸோ நமக்கு தெரியும் இந்த லோன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஆக்சிஜன்ல ரெசனன்ஸ்ல இருக்கிறதுனால ஸோ அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்காது. சரிங்களா. இந்த லோன் பேர் வந்து ஏன் வரல அப்படின்னா ஸோ இங்க வாட்டர் எலிமினேஷன், இந்த ஆக்சிஜன் வந்து ஹெச் பிளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வாட்டர் எலிமினேஷன் நடந்ததுன்னா அங்க ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டன் வந்து ஸ்டேபிள் கிடையாது. பட் இன்கேஸ் ஸோ இந்த ஸோ இங்க இருக்க ஸோ இந்த டபுள் பாண்ட் வந்து ஸோ ரெசனன்ஸ் வழியில ஸோ இன்வால்வ் ஆகி நமக்கு ஸோ இங்க போய் ஹெச் பிளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டன். ஸோ இதுதான் இந்த இடத்துல டிரைவிங் ஃபோர்ஸ். அதுக்காக தான் இந்த ரியாக்ஷன் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல நடக்குது. மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகிறது தான் இங்க வந்து டிரைவிங் ஃபோர்ஸ். அப்போ நமக்கு ஸோ ஒரு ஆக்சோனியம் அயன் ஃபார்ம் ஆகும். ஸோ லோன் பேரை லாஸ் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்க ஸோ OH ஸோ அப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்க ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து இன்னொரு ஃபார்மேட்ல எழுதணும்னா அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வருது இல்லையா. ஸோ இது பாருங்க, ஒரு ஆக்சிஜனுக்கு ஸோ பக்கத்துல ஒரு கார்போகேட்டன் இருந்தாலோ ஸோ நைட்ரஜன் ஒரு ஹெட்டிரோ ஆட்டோமேட்டிக்கா ஸோ இதுக்கு பக்கத்துல ஒரு கார்போகேட்டன் இருந்தாலோ இது வந்து பாத்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டன். ஸோ மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டன். ஸோ இதுதான் இந்த டிரைவிங் ஃபோர்ஸ். இதுக்காக தான் இந்த ரியாக்ஷன் இப்படி நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த ஸோ லோன் பேர் இங்க வரும்போது ஸோ நம்ம இங்க 4 மெம்பர் ரிங் வந்து வந்து ஸ்ட்ரெயின் வந்து ரிலீஃப் ஆகுது. ஸோ இங்க ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பாருங்க. அப்போ நமக்கு ஒரு 4 மெம்பர் ரிங்ல வந்து 5 மெம்பர் ரிங்க கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா. ஸோ நமக்கு ஒரு கார்போனேட் ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஸ்பைரோ காம்பவுண்ட், ஸோ ஸ்பைரோ கிடையாது, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ நமக்கு ப்ராடக்ட் எதுன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கு, எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காம. ஸோ இது அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கார்போனைலும் ஸோ இந்த ஆக்சிஜனுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சேம் ரிங்ல வந்திருக்கு. ஸோ அப்போ இது வாய்ப்பு கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிங்ல தான் இருக்கு. ஸோ இதில் பாருங்க, ஸோ கார்பனைலும் ஸோ ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து சி டபுள் பாண்ட் ஓ வந்திருக்கும். பட் அது அங்கே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர்.